ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை, இன்றைய நாளின் இந்த வார்த்தை, தேவனாலே எல்லாம் கூடும். யாரால? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால எல்லாம் கூடும். அதான் வசனம் சொல்லுது, தேவனாலே எல்லாம் கூடும். மத்தேயு புத்தகம் 19வது அதிகாரம் 26வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தனித்து சாதிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் கூட இருப்பவர்களே சொல்லும் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதுவெல்லாம் உன்னால் முடியவே முடியாது, இது உனக்கு சரியாகாது, இது நடக்காது, முடியவே முடியாது, இந்த காரியத்தை யாராலும் சரி செய்ய முடியாது, இந்த வேலையெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, இந்த தொழிலில் முன்னேற்றம் இருக்காது, இந்த பிள்ளை எல்லாம் படிக்காது, இந்த பையன் எல்லாம் தேரவே மாட்டான், இந்த வியாதி எல்லாம் வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையில கூட தான் இருக்கும், இதுக்கு மருந்து சாப்பிட்டு விடுதலை கிடைக்காது, இந்த பிசாசின் உபத்திரவம் எல்லாம் மாறவே மாறாது, இந்த கடன் நெருக்கடியிலிருந்து விடுதலை கிடைக்காது, நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த உடம்பு எல்லாம் சரியாகி வரவே வராது, இது அவ்வளவுதான். பக்கத்து வீட்டில் இதே வியாதி வந்த அந்த ஆள் இறந்து விட்டார், உனக்கும் அதே நிலைதான், விடுதலை கிடைக்கவே கிடைக்காது, உனக்கெல்லாம் இந்த பெண்ணை இந்த ஆணை திருமணம் செய்து தரமாட்டார்கள், இதெல்லாம் கூடாத காரியம், உனக்கு திருமணம் நடக்கவே நடக்காது, உனக்கெல்லாம் குழந்தை கிடைக்காது, இனி நீ அவ்வளவுதான், நீ அவ்வளவுதான் என்று குழப்பத்தின் ஆவிகள் உங்களை கலங்க செய்து கொண்டிருக்கிற, ஹல்லேலூயா, யார உங்களை கலங்க செய்து கொண்டிருக்கிறதா? உங்களை சந்திக்கிற பிரச்சனை பெரிதாக இருக்கிறதா? பயத்தோடு இருக்கீங்களா? நீங்க பயப்படவே வேண்டாம். தேவப்பிள்ளையே, உங்கள் நடுவில் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையிலிருந்து மாற்றுவார். உங்களோடு போராடினவர்கள், உங்களோடு பிரச்சனை பண்ணி போராடினாங்க பாத்தீங்களா, அந்த போராடினவர்களை தேடியும் நீங்க எங்க தேடியும் காணாதிருப்பீங்க, பார்க்கவே மாட்டீங்க. தேவப்பிள்ளையே, சூழ்நிலையை கண்டு கண்ணீர் வடிக்காதீங்க. என் தேவன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம தேவன் உங்களை தலை குனிய விட மாட்டார். இதுவரை நீங்க தலை குனிஞ்சு போகிற சூழ்நிலை இருந்திருந்தாலும் இனி ஒரு காலம் தலை குனிய விடவே மாட்டாரு. நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை, இதுவரை வெட்கப்பட்டு தான் போயிருந்தாலும் இனி வெட்கப்பட்டு போவதே இல்லை. தேவப்பிள்ளை, நீங்க கடந்து வந்த அதே பாதையில் நீங்க எங்கெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க, இது நாள் வரை கடந்து வந்தீங்க பாத்தீங்களா, அதே பாதையில் பயணித்த பலர், எத்தனையோ பேர், உங்க சொந்தங்கள் பந்தங்கள் கூட படிச்சவங்க வேலை செஞ்சவங்க எத்தனையோ பேர் இந்த நாட்கள்ல உலகத்துல இல்ல, அது இல்லாம உயிரோடவே இல்ல. தேவப்பிள்ளை, எழுந்து புலம்புவதை, இவ்வளவு நாளா புலம்பி இருந்ததை நிறுத்துங்க. தேவப்பிள்ளை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற தேவனை நோக்கி பாருங்க, அவர் உங்களை வழி நடத்துவார்கள். அல்லேலூயா. தேவப்பிள்ளை, எகிப்து என்கிற நாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களின் கண்ணீரையும் வேதனையும் பெருமூச்சையும் கண்டு செங்கடலை இரண்டாக பிளந்து அதில் வழியை உண்டாக்கிய தேவன், தேவப்பிள்ளைகளாகிய உங்களுக்கு வழியை திறக்க மாட்டாரா? தேவப்பிள்ளையே, ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருந்த எரிகோ கோட்டையை உடைத்த தேவன், ஜனங்கள் குடிப்பதற்கு மாறாவின் கசந்த தண்ணீரை மதுரமாக கசப்பான தண்ணீரை ஜனங்கள் குடிப்பதற்கு கசப்பான தண்ணீரை மதுரமாக்கின தேவன், ஜனங்களின் பசியை போக்க 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு திருப்தியா சாப்பிட ஆசீர்வதித்து கொடுத்த தேவன், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கும் தேவன், பலவீனமான மனுஷனுக்கு காண்டாமிருகத்தின் ஒப்பான பலத்தை கொடுக்கிற தேவன், உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்கிற தேவன், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின தேவன், குருடர் செவிடர் ஊமையர்கள் உடல் சுருப்பு, இந்த உடல் உறுப்புகள் சூம்பினவர்களுக்கு, பல வியாதியில் இருந்தவர்களுக்கு, பிசாசின் பிடியில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்த தேவன், பஞ்ச காலத்தில் ராஜாக்கள் வீட்டுல, பெரிய கோடீஸ்வரர்கள் ராஜாக்கள் வீட்டுல குறைவு வந்த போதும் ஆண்டவரின் நம்பினவர்களை குறைவுபடாமல் காத்து கொண்ட தேவன், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து, சிங்கக்குட்டிகள் பட்டினியாய் இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் வராது என்று வாக்கு தந்த தேவனை நோக்கி பாருங்க. தேவ பிள்ளைகளே, நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசுவுக்கு கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். இனி அவர் அற்புதத்தின் தேவன். அல்லேலூயா. அவர் அற்புதத்தின் தேவன், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளை, இனி அற்புதத்தின் தேவன் எடுத்து ஜெபிப்போமா?
ஜெபம். என்னால் எல்லாம் கூடும் என்று வாக்கு தந்த அன்பு ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரம் ஏசப்பா என் வாழ்க்கையில் உள்ள உபத்திரவத்தை, கண்ணீரின் சூழ்நிலையை, வேதனையை, வியாதியை, பொருளாதார நெருக்கடிகளை மாற்றுங்க ஆண்டவரே. என் தனிமை உணர்வில் இருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. என்னை புரிந்து கொள்ளாதவர்களை என்னை புரிந்து கொள்ள, என் அன்பை உணர்ந்து கொள்ள வைங்க ஆண்டவரே. என் மன குழப்பத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எனக்கு விரோதமாக, என் குடும்பத்தாருக்கு விரோதமாக, என் வேலை, வியாபாரம், தொழில், ஊழியத்துக்கு விரோதமாக, என்னை சார்ந்திருக்கும் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பும் பிசாசின் வல்லமை அகற்றுங்க ஆண்டவரே. தோல்விக்கு மேல் தோல்வி அடையாதபடி வெற்றிக்கு மேல் வெற்றி அடைய உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மால் 100% எல்லாம் கூடும் என்று நான் 100% நம்புகிறேன் ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கும் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.